தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் டெய்லர். நான் உங்கள் சுரேஷ்குமார். டைலரிங் மிஷினில் பற்றியும் டைலரிங் சம்மந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் பற்றியும் டைலரிங் மிஷினுக்கு தேவையான உதிரி பாகங்கள் பற்றியும் நாம் தமிழ் டெய்லரில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா பல பேர் கேட்ட ஒரு கேள்வி. இஎம்ஐ மூலம், அதாவது சுலப தவணை மூலம் மிஷின்கள் வாங்க முடியுமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் சொல்கிறதா, புதிதாக பார்க்கும் அன்பர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், மரியாதைக்குரியவர்கள், தையல் கலைஞர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க. இதுதான் உங்கள்கிட்ட கேட்ட முதல் கேள்வி. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இஎம்ஐ மூலம் மிஷின் வாங்க முடியுமான்ட்டு பல பேர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு நாங்கள் விசாரிச்சதில் பார்த்திங்கன்னா இது முடியும். அப்படி வாங்கக்குள்ள நமக்கு லாபமாக நஷ்டமானு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா இஎம்ஐ பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமாக கிடைக்குது. ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு டீலர் பார்த்திங்கன்னா பஜாஜில் டைப் வச்சுருக்காங்க. அது ஒரு முறை. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா டீலரே இஎம்ஐயில் தராங்க. இது ஒன்று. இது போக பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமும் வாங்கிக்கிறாங்க. இப்படி 3 விதமாக பார்த்துருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனான்சியல் பார்ட்டிஸ் அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. இது நமக்கு லாபமாக நட்டமாக இதுதான் பார்க்க போகிறது. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு கொஞ்சம் எல்லா பக்கமும் விசாரித்து போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொபைல்ஸ்க்கு, டிவிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் பார்த்திங்கன்னா டைப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மிஷின்ஸும் கொடுக்குறாங்க. இதில் நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டன்றதை ஒரு விலாவரியாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு மிஷினோட ரேட்டு 20,000 வச்சுக்கோங்க, பணம் கொடுத்து வாங்குகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 12% பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கட்டுறோம். மொத்தம் 2,400 12%. இப்போ மொத்தோட மிஷினோட மதிப்பு பார்த்திங்கன்னா 22,400. உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம் மிஷினோட ரேட்டுக்கு. இதே இஎம்ஐயில் வாங்கணும் பார்த்திங்கன்னா பஜாஜ் மூலம் 20,000 ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 20% ஜிஎஸ்டி வருது. அந்த 8% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. இது மட்டுமா ரேட்டுன்னு பார்த்தோம்னா இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த 20,000க்கு 20% ஜிஎஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் வருது. மிஷினோட ரேட் அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 24,000 வருது. இந்த கேஷுக்கும் இஎம்ஐக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1,600 இப்படி தான் அவங்க காமிப்பாங்க. ஆனால் இது உண்மை கிடையாது. இது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த 8% பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜாஜுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிறாங்க. 3 மாதம் தான் டைம் தராங்க கட்டுறதுக்கு. அப்போ எவ்வளோ இனிஷியல் அமௌண்ட் கட்டணும், என்ன டீட்டெயில்ஸு எல்லாமே ஒரு விலாவரியாக விசாரித்தப்போ பார்த்திங்கன்னா 24,000 மொத்தம் வருதுன்னா அதில் 3 பங்காக பிரிக்கிறாங்க. அதில் 8,000 பார்த்திங்கன்னா இனிஷியல் அமௌண்ட்டாக கட்டணும். மிச்சம் இருக்க 16,000 பார்த்திங்கன்னா 3 டியூவாக கட்டணும். மாதம் 5,333 இவங்க கணக்கு காமிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் தான் கரெக்டாக கட்டணும். ஒரு நாள் தவறுனா கூட ஒரு நாளைக்கு 700 பெனால்ட்டி ஆகுது. ஒரு மாதத்துக்கு இல்லைங்க, ஒரு நாளைக்கு 700 பெனால்ட்டி. அது என்னென்ன சார்ஜஸ்னால் செக் பவுன்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 700 பெனால்ட்டி ஆகும். பஜாஜில் வாங்குறவங்களுக்கு இது ஒரு உபயோகமான தகவல். அதாவது கரெக்டாக அந்த டேட்டில் கட்டணும். அந்த டேட்டில் சரியாக கட்டலின்னா ஒரு நாளைக்கு 700 பெனால்ட்டி. இப்படி தான் அவங்க இந்த பெனால்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மறைமுக கட்டணம்ன்ட்டு டாக்குமெண்ட் சார்ஜ் 1,000 போடுவாங்க. அப்போ என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பணம் 8,000 கட்டுறோம். அதில் 16,000 மிச்ச பணம் இருக்குது. அதில் இந்த 1,000 டாக்குமெண்ட் சார்ஜ் சேர்த்து மொத்தம் 17,000 கணக்கு. இதுதான் கணக்கு 17,000. இந்த 17,000 பார்த்திங்கன்னா 3 டியூ தான். 3 மாதத்தில் கட்டி முடிக்கணும். மாதம் பார்த்திங்கன்னா 5,666 அந்த டேட்டில் கரெக்டாக கட்டணும். நல்லா பார்த்திங்கன்னா மொத்தம் 20,000 மிஷினுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்தா வருது. இந்த டேட்டில் சரியாக கட்டலன்னு சொல்ல பார்த்திங்கன்னா அது என்னென்ன இதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இந்த செக் பவுன்ஸு, அந்த லேட் ஃபீஸு, அது இதுன்னு சர்வீஸ் சார்ஜும் சொத்து பேங்க்குக்கும் பெனால்ட்டி கட்டணும், இவங்களுக்கும் பெனால்ட்டி கட்டணும். அதனால தான் இந்த 700. அப்போ இனிஷியல் அமௌண்ட்டு 8,000, பேலன்ஸ் 16,000, டாக்குமெண்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா 1,000, மொத்தம் 25,000 இந்த மிஷினோட ரேட்டு வர்றது. 22,400 கடையில் நம்ம ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறது. இப்படி நம்ம கட்டணும்னா 25,000 வருது இதோட ரேட்டு. இதில் விலை வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,600 கிட்ட டிஃப்ரெண்ட் வருது. இது நமக்கு எந்த வகையில் லாபம் எந்த வகையில் நஷ்டம்னு சொல்கிறேன். இப்போ நல்லா தொழில் பண்ணிட்டு கடை வச்சுருக்கவங்க இந்த மாதிரி வாங்கலாம். அவங்களுக்கு லாபம்னு சொல்லலாம். சில வீட்டில் சின்ன சின்ன தொழில் செஞ்சுட்டு டைம் கிடைக்கிறவங்க தைக்கிறாங்க பாருங்கள், அவங்க இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு நஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெடி கேஷ்க்கு வாங்கிங்க, இல்லை ஃபைனான்ஸில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி போய் டைரெக்டாக போய் நீங்கள் போய் பஜாஜில் போய் மாட்ட வேணாம். இதில் இன்னொரு விஷயம், பஜாஜ் கார்டு வச்சுருக்கவங்க தான் வாங்க முடியும். புதுசாக போய் நான் பஜாஜில் வாங்குறேன்ட்டு போனீங்கன்னா இது கிடைக்காது.
அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பஜாஜ் கார்டு வச்சுருக்கவங்க எல்லா ஊர்லேயும் இந்த பஜாஜ் கார்டு கிடைக்காது. உங்கள் ஊரில் மிஷின் விற்கிறவங்க பஜாஜோட டைப் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த இது உங்களுக்கு கிடைக்கும். நோட் பண்ணிக்கிங்க. உங்கள் ஊரில் பஜாஜ் மிஷின் விற்கிறவங்க டீலருங்க வந்து பஜாஜில் டைப் வச்சு அவங்க கடைக்கு முன்னாடியே போர்டு போட்டுப்பாங்க பஜாஜ்ன்ட்டு. அவங்க மட்டும்தான் அது கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் எல்லா டீலர்கிட்டையும் இது கிடைக்காது. இப்போ டீலர் எப்படி கொடுக்குறான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் பெருந்துறையில் வாங்கியிருக்காரு. ஜாக்கில் A2 மாடல் வாங்கியிருக்காங்க. இந்த மிஷினோட விலை பார்த்திங்கன்னா 21,500 இந்த டீலர் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, முன்பணமாக ரூபாய் 5,000 வாங்கியிருக்காங்க. இந்த 5,000 முன்பணம் ஆன பிறகு 8 மாதம் மாதம் 3,000. அப்போ 8 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 24,000. முன்பணம் ஒரு 5,000, மொத்தம் 29,000. மிஷினோட விலை பார்த்தீங்கன்னா 21,500. ஆனால் அவங்க கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 29,000. எத்தனை மாதத்துனா 8 மாதம். இப்படியும் சிலர் தராங்க. இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா கடை வச்சு எனக்கு கொஞ்சம் ரன்னிங் நல்லா போயிட்டுருக்குது, எனக்கு மிஷின் பத்தலைன்றவங்க வேணால் அது மாதிரி வாங்கிக்கலாம். அவங்களுக்கு தான் இது சூட்டபுள் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் அதிகமாக வச்சு தொழில் பண்ணுறவங்க, கார்மெண்ட்ஸு, சின்ன சின்ன ஜாப் ஒர்க் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்க் மூலம் தான் வாங்குறாங்க. புதுசாக சார் நான் மட்டும் தான் மிஷின் வாங்க போகிறேன், எனக்கு பேங்க் லோனுக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் கிடைக்காது. ஃபார்மாலிட்டிஸ் அதுன்னு நிறையா இருக்குது. அது ஒரு சிலர் பேர் பார்த்திங்கன்னா அந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸ் கரெக்டாக பண்ணி வாங்குறாங்க. இந்த நிறையா பேர் இந்த ஏதாவது ஒரு மிஷினை பற்றி வீடியோ போடக்குள்ள பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஃபோன் பண்ணி முதல் கேள்வி தான் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு ஏதாவது EMI கிடைக்குமா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் விலாவரியாக எடுத்து போட்டுருக்குறது. அதனால் உங்களால் முடியும்னா மட்டும் வாங்குங்க. தயவு செஞ்சு ஆசைப்பட்டு வாங்கிட்டு பின்னால் அவஸ்தைப்பட வேணான்ட்டு தான் ஒரு வேண்டுகோள். இது எல்லா ஊர்லேயும் இந்த EMI கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அது எந்தெந்த ஊரில் தராங்கன்னு எனக்கும் தெரியாது. அதனால் ஃபோன் பண்ணி இல்லை கமெண்ட்ஸ்லேயே இது எந்த ஊரில் எங்கள் ஊரில் இப்படி கிடைக்குமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்கள் ஊரில் இருக்க டீலர்ஸு நீங்கள் கடைக்கு போய் விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அங்கே இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தா, முன்னாடி பஜாஜ்னு வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து பஜாஜோட டைப் வச்சுருக்காங்க. அப்படி போர்டு எதுவும் வைக்கலைன்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், சார் நீங்கள் ஏதாவது EMI ஏற்பாடு பண்ணி தருவீங்களான்னு கேட்டு பாருங்கள். அப்படி ஒரு சில பேர் பண்ணியும் தராங்க, ஒரு சில பேர் பண்ணி கொடுக்குறது கிடையாது. அதனால் உங்களுக்கு எது தோதுப்படுதோ அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கிங்க. இதுதான் இதோட டீட்டெயில்ஸு. ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா பெண்கள் தான் கேட்டாங்க, சார் எங்களுக்கு ஏதாவது EMIயில் கிடைக்குமாட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் நிறையா சர்ச் பண்ணி கொஞ்சம் தேடி பிடிச்சி எடுத்து போட்டது. அதனால தான் அதே மாதிரி தாங்க. இதுதாங்க இந்த மிஷினோட EMIயோட டீட்டெயில்ஸு. இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் இல்லை வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபோன் நம்பரில் எது வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்புறம் எல்லோரும் காமனாக கேட்ட இன்னொரு கேள்வி, அது இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். அதுக்குன்னு தனியாக வீடியோ போட முடியாது, அதனால தான் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஜாப் ஒர்க் கிடைக்க மாட்டேன் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. சார் நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம், எங்களுக்கு ஏதாவது வீட்லேயே வேலை இல்லை கம்பெனிமாக வச்சுருக்கோம் அப்படின்னு நிறையா பேர் ஜாப் ஒர்க் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறது. நான் நிறையா பக்கம் விசாரிச்சேங்க. ஒரு 85% பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் பதில் வருது. என்ன பதில்னு பார்த்திங்கன்னா, சார் அது உங்களுக்கு செட் ஆகாது, வேலைக்கேற்ற ஊதியம் கிடையாது, நீங்கள் வாங்கிட்டு போய் தச்சு கொண்டு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்குன்ட்டு நிறையா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 85% பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் பதில் வருது. பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பதில் வரல. உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வச்சு நீங்களாக ஏதாவது சொந்த தொழில் பண்ணி நீங்களாக விற்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா தயவு செஞ்சு பண்ணிக்கிங்க. யாரையும் நம்பி பெருசாக போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏமாற வேணான்ட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்க தொழில் சூழ்நிலை அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் கிடச்சிதுன்னா எடுத்து செய்யுங்க. இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது ஜாப் ஒர்க் தரவங்க இருந்தால் கூட எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள். நாங்கள் கூட அதை வீடியோவாக பதிவிடுறோம், உங்களுடைய தொழில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கும். ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கேயும் சரியான பதில் கிடைக்கல. நல்லதாக எல்லாமே ஆப்போசிட்டாக தான் கிடைக்கிது. அதனால் பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் இந்த பை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. பை நீங்கள் நிறைய பேர் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. இவ்வளோதான். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கொஞ்சம் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேருக்கு பொருள் கேட்டால் வாங்கி கொடுத்துருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பொருளை மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி எங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ், வளர்க தையல் துறை. நன்றி, வணக்கம்.